குட்டி ட்ரெஸ் எனக்கு போட்டு வரைஞ்சி வச்சுட்டு காலு கீழே கரும்பு வரைஞ்சி வச்சுக்கிறான். ஏதோ பறக்கும் கம்பளம் மாதிரி. ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. ஏக்கா அதாவது பரவாயில்ல, இங்க பாரு மாட்டுக்கு பண்ணிக்கு குளோனிங் பண்ணி புதுசா ஒண்ணு வரைஞ்சி வச்சுக்கிறான். இது என்ன வெரைட்டினே தெரியல. ஏமா ஏய், நீ மாடுக்கு பதில் பூனை குட்டியை வரைஞ்சத கூட நான் மன்னிச்சு விட்டுறேன். ஆனா பொம்பளை புள்ளன்னு சொல்லிட்டு சோளக்கட்டு பொம்மையை வரைஞ்சி வச்சுக்கிற பாத்தியா, அதை மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாது. சரி மாட்டு பொங்கல் நீங்க நம்மள இந்த பாடு பண்றாங்களே பார்த்தா அடுத்த நாள் காடும் பொங்கலுக்கு காக்கா வரைஞ்சி வச்சுக்கிறாங்க. இந்த காக்கா பொம்மையை பார்த்து எங்க ஏரியால 2 காக்கா கரண்ட் கம்பத்திலே தொங்கிச்சுக்கா. அந்த காக்கா தொங்க சொல்லுது கரண்ட் கம்பம். அது கீழே ஒரு மாடை வரைஞ்சி அந்த மாட்டோட கை ரெட்டு போயிட்டு அந்த கம்பத்துல ஜாயின் பண்ணி வச்சுக்கிறானுடா. ஏக்கா இந்த மாடுக்கு நான் தாடி எல்லாம் வச்சுக்கிறேன், ஆனாலும் இந்த மூஞ்சி எங்கேயோ பார்த்த மாதிரி இதுக்கா. இனிய பொங்கல் நல்லா அழுத்துக்கள். அதை விடுற தம்பி, ஏலியன் மாடு பாத்துக்கிறியா? எதை ஏலியன் மாடா? ஆமாண்டா, இங்க இருந்து பிஎஸ்எல் விராஜ் நம்ம சேனல் செவ்வாய்க்கிழமை அது அங்க போயிட்டு அந்த ஊர் மாடை போட்டோ எடுத்து அனுப்பிச்சுது. அதான் இது. யாரா ஏலியன்? நீ ஏலியன், உங்க அப்பா ஏலியன், உங்க ஆட்டா ஏலியன். டேய், இது என்னடா புது வகையான மாடா இருக்கு? இது தெரியாதக்கா, இதான் ஜெயிலர் படத்துல வர காவாலையா மாடு.